தேர்தல் நாளுக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவில்லை என அரசியல் கட்சியினர் குற்றம் சாட்டிய நிலையில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், போக்குவரத்து துறை தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் நேற்று விறுவிறுப்போடு நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள், வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக சொந்த ஊர் சென்று வாக்களித்ததெல்லாம் நம்மால் நேரடியாக பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட நிலையில தான் பொதுமக்கள் சொந்த ஊர் செல்வதற்கு வசதியாக சிறப்பு பேருந்துகள் மற்றும் சிறப்பு ரயில்கள் இயக்கம் தொடர்பான அறிவிப்பு என்பது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வெளியாகி இருந்தது. சிறப்பு பேருந்துகளை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் 10,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்க திட்டமிட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்த ஒரு சூழல்ல நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று காலை வரைக்கும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பரவலாக பேருந்துகள் பல்வேறு மாவட்டங்களுக்கு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்தி பொதுமக்கள், வாக்காளர்கள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தாங்க. சமூக வலைதளங்கள் வாயிலாக தொடர்ச்சியா அதிருப்தி என்பது முன்வைக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல போக்குவரத்து துறையின் தரப்புல ஒரு விளக்கம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்கள் வாக்களிக்க சொந்த ஊர் செல்வதற்கு போதிய சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவில்லை என அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த ஒரு சூழல்ல பேருந்துகளுக்கான அந்த காலதாமத்திற்கு என்ன காரணம் என்பது தொடர்பான போக்குவரத்து துறை விளக்கத்தை அளிச்சிருக்கிறாங்க. ஜிஎஸ்டி சாலையில நிலவிய கடும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தரப்புல ஆங்காங்கே மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பாலம் கட்டுமான பணிகள் காரணமாகத்தான் பேருந்துகள் இயக்கத்துல தாமதம் ஏற்பட்டதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா கடந்த காலங்கள்ல தீபாவளி, பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட காலங்களிலும் இந்த ஜிஎஸ்டி சாலை மற்றும் தேசிய நெடுஞ்சாலையில கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது வாடிக்கையான ஒன்றாக மாறிவிட்டது எனவும், சென்னையில வழக்கமான நாட்கள்ல 2092 பேருந்துகள் பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படக்கூடிய நிலையில பொதுமக்கள் வாக்களிக்க வசதியாக சிறப்பு பேருந்துகளோடு சேர்த்து 10,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் 6.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயணம் மேற்கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. சாலைகள்ல ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசல், வெளியூர் சென்ற பேருந்துகள் சென்னைக்கு திரும்ப முடியாத சூழல் ஆகிய காரணங்களால் மட்டுமே பேருந்து இயக்கத்துல சிரமமும் தாமதமும் ஏற்பட்டதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தற்போது விளக்கத்தை வழங்கியிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.